பிரைஸ் அலாட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து வேதத்துல என்னாகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். என்னாகமம் 23:19 நாம் வாசிக்க போகிறோம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இந்த வசனம் நமக்கு நல்லா தெரிந்த ஒரு வசனம் தான். பொய் சொல்ல நம் தேவன் மனுஷன் அல்ல அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, சில நேரங்கள்ல ஏன் நம்மளால ஆண்டவரை நம்ப முடியல, ஏன் ஒரு தனி மனிதனால ஆண்டவரை நம்ப முடியல? எல்லாரும் சொல்றோம் இயேசுவை நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்க குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு சொல்றோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஆண்டவரை நம்ப முடியாதபடிக்கு சூழ்நிலைகள் வருகிறது. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து நிறைய காரணங்கள் இருக்கு. நம்ம சுற்றி நடக்கிற ஒரு மனுஷனை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து அவன் ஃபேஸ் பண்ற ரிஜெக்ஷன்ஸ், அவன் ஃபேஸ் பண்ற நிறைய தோல்விகள், கைவிடப்படுகிற சூழ்நிலைகள், ஏமாற்றங்கள், இப்படி 1008 விஷயங்கள், நிறைய ட்ரஸ்ட் இஷ்யூஸ், இப்படி எல்லா விஷயங்களும் சேர்ந்து இருக்கிற ஒரு மனிதனிடத்துல போய் நீங்க ஆண்டவரை நம்புங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவனால துளி கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா சுத்தி இருக்கிற எல்லாருமே அவனை என்ன பண்றாங்க, ஏமாற்றிட்டு அவனே ஒரு வழி இல்லாம நிற்கதியா ஒன்றதுக்கும் உதவாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அவன் எப்படி இன்னொரு மனுஷனை நம்ப முடியும்? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பக்கத்துல இருக்கிற மனுஷனை பார்த்து நல்லா பேசி சிரிச்சே நிறைய நேரங்கள்ல நம்ம ரொம்ப நாளா இருக்கும். ஒரு கோட்ல ஒரு அழகா ஒரு இதுல வாசிச்சேன். அதுல என்ன போட்டிருந்துச்சு, கேமரா முன்னாடி சிரிக்கிற நம்மளால சக மனுஷனை பார்த்து சரியா சிரிக்க முடியல, அது ரொம்ப கடினமா இருக்குது அப்படின்னு. அப்ப இன்றைய நாட்களை யோசிச்சு பார்த்தா அது உண்மைதான். ஏன் அப்படின்னா நம்ம சக மனுஷன் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை, எல்லாருமே ஏமாத்துறாங்க, எல்லா மனுஷனும் மாய, இந்த எண்ணம் தான் நமக்குள்ள இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல அப்படின்னு நான் சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியல, ஈஸியா நம்ப முடியல. அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் விஷயம் அவர் மேல இருக்கிற இந்த அவநம்பிக்கைகள்லாம் நம்ம எடுத்து போடணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இதுல சொல்லப்பட்டிருக்கு பொய் சொல்ல மனுஷன் அல்ல. இந்த உலகத்துல சின்ன வயசுல இருந்து நம்ம யோசிச்சு பாக்குறோம், நம்மள மனுஷன் தானே ஏமாற்றுனா, நம்மள மனுஷன் தானே இந்த நிலைமைகளுக்கு நம்ம கொண்டு வந்தான், நம்ம தானே நிறைய பேருக்கு என்ன பண்ணோம், சில தவறுகளை செஞ்சோம், சில கஷ்டங்களை ஏற்படுத்தணும். ஆனா தேவன் ஒரு நாளும் எந்த ஒரு மனுஷனையும் ஏமாற்றினது அல்ல. அதனாலதான் இந்த வசனம் தெளிவா மனுஷனோட கம்பேர் பண்ணி சொல்லுது. நீ நம்பி ஏமாற்றுவதற்கு அவர் ஒன்றும் மனுஷன் கிடையாது, அவர் தெய்வம். அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இன்னைக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாம, இன்னும் சொல்ல போனா கடவுள் மேல, இயேசு கிறிஸ்துவின் மேலேயே நம்பிக்கை இல்லாம நீங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், ஜஸ்ட் ட்ரை ஜீசஸ். ஆண்டவரை நம்புங்க. ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வச்சுட்டு நான் ஆண்டவரை எப்படி நம்புறது அப்படின்னா, அதற்கு ஒரு விட சொல்றேன். என்ன அப்படின்னா, அவர் மனிதன் அல்ல, நீங்க முழு மனதா நம்பலாம். ஒரு முறை தேவனை நம்பி பாருங்க. சங்கீதத்துல ஒரு வசனம், ஒரு அடிக்கடி நான் சொல்ற வசனம் என்ன அப்படின்னா, தாவீது சொல்கிறார், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் ஒரு காலம் காணவில்லைன்னு அவர் அழகா சொல்றார். தன்னுடைய அனுபவத்துல வயதின் மூப்புல சொல்ற ஒரு வார்த்தை. அப்போ ஒரு பல தேவ மனிதர்கள் எல்லாரும் தங்களுடைய அனுபவத்துல சொல்ற விஷயம், தேவனை நம்பி வருகிற எந்த ஒரு மனிதனும் அவர் கைவிடுகிறது இல்லை. அதனால இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், ஆண்டவரை நம்புங்க. மனுஷனை நினைச்சு ஆண்டவரை நம்பாதீங்க, நிச்சயம் அவர் உங்களை ஆதரிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.